பெரிய மழை பெஞ்சாலும் தண்ணி ஓடிடும். இப்ப தண்ணி போக மாட்டேங்குது. அது போலவே தத்தளிக்குது. காந்தி சிலையில் தண்ணி நிற்குது. ஆக்கிரமிப்பு சென்னையை சீரழிச்சிட்டாங்க. இனி சென்னையை காப்பாற்ற ஆண்டனாலே முடியாது. ஏரிங்கிற ஒரு பேரே ஏரியில் வேளச்சேரி, பெருங்குளத்தூர் மற்றவை பேரே இருக்கும். காந்திஜி சொன்னாரு, தன்னுடைய கம்மாயை பாதுகாக்கணும் என்றால் அவர்களிடத்துல ஒப்படைங்க, விவசாயிகள் கொடுத்து ஒப்படைங்க. விவசாயிகளுடைய இந்த பழனி விவசாயம் அதுதான் பொறுப்புணர்ச்சி வரும். அதுதான் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. ஐயா, பிரிட்டிஷ் காலத்திலிருந்து சிஸ்டமேட்டிக் டேங்க் பார்த்தோம். அவங்க அந்த பிரிட்டிஷ் காலத்துல அக்பர் காலத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்ட அந்த சர்வே படி ஒவ்வொரு கம்மாய்க்கும் கொள்ளளவும். இப்ப கம்மாயோட கரைகள் எல்லாம் பலப்படுத்துறாங்களா, பலப்படுத்தலையா? கம்மாய்கள் கரைகளை பலப்படுத்தும் போது ஒரு 5 வருடத்துக்கு ஒருமை பலப்படுத்தணுங்கிறது ஒரு பைலா. சரி. ஆனால் அந்த கரைகளை பயன்படுத்துவதற்கு நிதி இல்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் நிதி இல்லைன்னு சொல்லிடுவாரு. கம்மாயோட அந்த நீர்நிலைகள் எல்லாம் சரி பண்றதுக்கு இப்ப உங்களுக்கு நிதி இல்லைங்கிறாங்களா? நிதி இல்லைன்றுவாங்க. நிதி இருந்தாலும் அது குறிப்பிட்ட கம்மாய்க்கு தான், இத்தனை கம்மாய்க்கு தான் சொல்லி அந்த நிதிநிலை காரணம் சொல்லி தடுத்துறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு கம்மாய்களை பண்றாங்க. பண்ணுவது அந்த நீரினை பயன்படுத்தும் சங்க தலைவர்களுடைய பொறுப்புல பண்ணல. இப்ப நான் என்ன இந்த ஒரு நாட்டோட அஸ்திவாரமே அந்த நாட்டுக்குடிய உண்டான நீர்வளம், நிலவளம், இந்த விவசாய நிலங்கள் கிடைக்கக்கூடிய வளங்கள், இதுதான் அடிப்படை பொருளாதாரத்தை கட்டமைப்பு பண்ணுது. இப்ப இதுக்கே நிதி ஒதுக்கலன்னா வேற எதுக்கு நிதி ஒதுக்குறாங்க? அந்த நிதி ஒதுக்கீடுல பட்ஜெட்ல ஒதுக்கும் போது அரசே இதுக்கு குறைச்சிடுறாங்க. இந்த நீர்நிலை கம்மாய் குறைச்சிடுறாங்க. அந்த குறைக்கும் போது எல்லா கம்மாய்களுக்கும் கிடைப்பதில்லை. மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கருத்தரங்க பேசுறாரு, மாவட்ட கம்மாய்களை சீர்திருத்தத்திற்கு WRD ஃபண்டில் இருந்தும் PWD ஃபண்டில் இருந்தும் மாவட்ட ஆட்சியர் CSR பொறுப்பு ஃபண்டில் இருந்தும் மற்ற எல்லா ஃபண்டில் இருந்தும் கொடுக்கறதுக்கு தயார். வார்டு போர்டு கொடுக்குறாங்களா? வார்டு போர்டு கொடுப்பாங்க, ஒவ்வொரு கம்மாய் கொடுப்பாங்க. ஆனால் மாவட்ட நிர்வாகம் அதனுடைய ஃபண்டுடைய நிதி ஒதுக்கீடுக்கு அவசியமான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய நிதியை சரியான எடுக்க மாட்டாங்க. சரி, இப்ப இதுக்கு வேற என்ன சொல்யூஷன் பண்றது? அதாவது நீரின்றி அமையாது உலகு. அந்த நீரை பயன்படுத்தி, மண்வளை பயன்படுத்தி நம்ம நாட்டுல விவசாயத்தை ஊக்குவிச்சு அதுல விளைய வேண்டிய பொருளை பெருக்கினாத்தான் இந்திய நாடு விவசாய நாட்டுல தன்னிறைவு பெற வேண்டும் வரும். இந்த கம்மாய்களுடைய பராமரிப்பை அந்த நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்துக்கு உட்பட்டு கொடுத்து அரசினுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு நிதிகளை ஒதுக்கி கொண்டு செஞ்சோம்னால் கம்மாயை பாதுகாப்பு பண்ணலாம். கரெக்டான நிதியை கரெக்டான முறையில செலவு பண்ண அந்த கம்மாய்களை காப்பாற்றலாம். அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. அரசியல் கட்சி என்பது அரசு MLA இருக்கலாம், MP இருக்கலாம், உள்ளாட்சியில் இருக்கவங்களே இதுலாம் அரசியல் தலையீட்டு செய்தோம்னால் குளறுபடியும் அரசுடைய தொலையீட்டினால் அந்த கம்மாயுடைய பராமரிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் வருதே ஒழிய கம்மாயினுடைய தனி அமைப்புல நீரினை பயன்படுத்துவதற்கு தனி அரசியல் இருந்தோம்னா கம்மாயை பாதுகாப்பு செய்யலாம். அதாவது அவங்களுக்கு உண்டான வேலையை அவங்க ஃப்ரீடமா அவங்கள பார்க்க விடணும். எந்த அரசியல் தலைவர் காந்திஜி சொன்னாரு, தன்னுடைய கம்மாயை பாதுகாக்கணும் என்றால் அவர்களிடத்துல ஒப்படைங்க, விவசாயிகள் கொடுத்து ஒப்படைங்க. விவசாயிகளுடைய இந்த பழனி விவசாயம் அதுதான் பொறுப்புணர்ச்சி வரும். அதுதான் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. யாருமே நடவடிக்கை செய்யாம அரசு நடவடிக்கை எடுக்கிறது வேறு, விவசாயிகளா விவசாய சங்க தலைவர்களா நீரினை பயன்படும் சங்கத்தெல்லாம் கிராமத்துல பேசுவது அவருக்கு உருவாக எடுத்துருவாங்க. சரிங்க. இப்ப அதாவது இவ்வளவு கம்மாய்கள் அழிகிற நிலைமையில நம்ம மாவட்டத்துல இருக்குன்றீங்க. இதுக்கான காரணம் என்னையா? கம்மா காணாம போகுமா? வடிவேல் சொன்ன மாதிரி கிணறு காணாம கம்மா காணாம போயிருமா? காணாம போயிடுச்சு ஐயா. அதாவது மழையளவு வடகிழக்கு பருவமழையோ தென்மேற்கு பருவ மழையளவு குறையும் பட்சத்தில் மேற்கு தொடர்ச்சியில அருகில் உள்ள நீர்வரத்து கம்மாய்கள் ஒரு 5-6 கம்மாய் தான் நிறையும். அந்த கம்மாண்டிய கழிவு கால்வாய்களோ அந்த கம்மாண்டிய நீர்வரத்து கால்வாய் அடுத்து போக வேண்டிய கம்மாய்களுடைய இடையில
தண்ணீர் போகாத காரணத்தினால் அந்த வரத்து கால்வாயில நீர்போக்கி கால்வாயில் ஆக்கிரமிப்பு ஏற்படுகிறது. இதை இது அந்த ஆக்கிரமிப்பு உடனடியா நீக்க மாட்டாங்களா? நீக்க மாட்டாங்க. அரசியல் ஒரு விழிப்புணர்ச்சி கிடையாது. அதனால அந்த கம்மாய்க்கு வராத சமயத்துல அங்க இருக்கிற அரசியல் கட்சியாளர்களோ இல்லைன்னா அதிகாரம் பலம் படைத்தவர்கள் தண்ணி வெள்ளையில நம்ம ஒழுங்கு விவசாயம் பண்ணிடுவோம், வீடு கட்டிடுவோம், இல்லைன்னா ஏதோ ஒன்று செய்யும் பட்சத்தில் அந்த ஆக்கிரமி அகற்றப்படுத்தல் காலப்போக்குல அது கம்மாய் காணாம போயிடுச்சு. ரிக்கார்ட்ல இருக்கும், ரெவன்யூ ரிக்கார்ட்ல இருக்கும், எல்லாம் இருக்கும். கம்மாய காலம் தேட வேண்டிய சூழ்நிலை வந்துருது. இப்ப இந்த 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 மாதிரி இப்ப நம்ம அந்தியூர் கம்மாய் எடுத்தீங்கன்னா ஆதியூர் கம்மாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொன்னேரி கம்மாய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடம்பங்குளம், அதுக்கப்புறம் கருங்குளம், முதுகுடி பின்னாடி வழியா கீழராஜகுளம் ஆலங்குளம் வழியா போகுது, ஆலங்குளம் வரைக்கும் போகுது. இதெல்லாம் போயிட்டு தானங்க இருக்கு ஐயா. பிரிட்டிஷ் காலத்திலிருந்து சிஸ்டமேட்டிக் டேங்க் அர்த்தம். அவங்க அந்த பிரிட்டிஷ் காலத்துல அக்பர் காலத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்ட அந்த சர்வே படி ஒவ்வொரு கம்மாய்க்கும் கொள்ளளவும், ஒவ்வொரு கம்மாய்க்கும் வரத்து கால்வாயும், ஒவ்வொரு கம்மாய்க்கும் வெளிக்கால்வாயும் கொள்ளளவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சர்வே எல்லாம் படைச்சிருக்காங்க. இடையில நாம் அதை ஆக்கிரமிப்பு செய்யாமலே இருந்தாலே அந்த சிஸ்டம் கடைசி வரைக்கும் செயல்படும். இப்போ உதாரணத்துக்கு கருங்குள கம்மாயிலிருந்து முதுகடிக்கு போற கம்மாயில் ஆக்கிரமிப்பு ஏற்படுத்தினால் அந்த கீழ்குளம் வரத்து கால்வாய் அதுக்கு அடுத்து போற எல்லா கால்வாய்க்குமே கம்மாய்களுக்குமே இது நின்று போயிடும். ஆமா, நின்று போயிடும். இப்ப உதாரணத்துக்கு சில்லூத்தூர்ல அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காலத்தில் ஆரம்பிக்கப்படுற கம்மாய் ஒரு பொன்னாங்கனிக்கான கம்மாயா. பக்கத்துல நம்ம அந்த மரவங்குளம் கம்மாய், அடுத்தெல்லாம் கம்மாய் இருக்கு. தேவஸ்தானம், ஆண்டாள் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட நிலங்கள். அந்த கம்மாய்க்கு பொன்னாங்கனிக்கு வர்ற வரத்து கால்வாய் டவுன் பக்கத்து இருக்கிறதுனால வரத்து கால்வாயில ஆக்கிரமிப்பு கட்டடங்கள். இப்போ பொன்னாங்கனி கம்மாய் எப்பயுமே தண்ணி வராது. அப்ப இனிமேல் ஒரு 20 வருஷமா தண்ணி வரல, இன்னொரு 10 வருஷம் அங்க வித்துருவாங்க, அங்க பிளாட் போட்டு வித்துருவாங்க. அரசு தனக்கு தேவைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டோ இல்ல ஒரு அலுவலகமா சும்மா இருக்குன்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. இப்ப அரசே அந்த நேர்நிலை போக்குல அரசு அலுவலகத்தை உண்டு பண்ண கூடாது என்ற உலக வங்கியுடைய நீதிக்கு பிறகுதான் இப்ப கொஞ்சம் மாதிரி நீர்நிலைகளை போக்குறாங்க. இதற்கு முன்னால் அந்த சட்டத்தை இருப்பதனால மதுரை ஹைகோர்ட்ல உலக நேரி கம்மாய்க்கு உள்ளதா இருக்கு ஹைகோர்ட். அதே மாதிரி எல்லாருடைய அரசு அலுவலகம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசே ஆக்கிரமிப்பு செய்ததுனால மற்றவர்களுக்கு எப்படி ஆக்கிரமிப்பு செய்ய முடியாம ஒரு தெளிவு வரும். ஆகவே இந்த வருங்காலங்களில் உலக வங்கியினுடைய பரிந்துரைப்படி நீர்நிலையை பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். நீரின்றி அமையாது உலகு என்ற சொற்றொடருக்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும். நிலத்தடி நீரை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்திய அளவுல நிலத்தடி நீரை திருடுறது என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு ஐயா. ராஜஸ்தான் முதலிடம், 2வது இடம். அப்ப நிலத்தடி நீரை திருடுவது என்பது கார்ப்பரேட் நிறுவனங்கள், மற்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் நிலத்தடி நீர் உறிஞ்சும் போது பூகம்பம் மற்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் என்ற ஒரு கருத்துருவு உலக வங்கி சொல்லுது. அப்ப இதன் அடிப்படையில் அரசுடைய நிர்வாகம் எந்த சூழலும் கம்மாய் ஆக்கிரமிப்புகளையும் நீரில் ஆக்கிரமிப்புகளையும் தடுக்கப்பட வேண்டும். மனிதன் வாழ வழிபட வேண்டும். இதுதான் அரசின் நிலையா இருக்கப்பட வேண்டும். இப்ப அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நடைபெறாததுனாலதான் சென்னையில அவ்வளவு பெரிய வெள்ளமும் சென்னையில இருக்கக்கூடிய ஏரிகளை அவங்க வழிமறிச்சதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டங்களும் உங்களுக்கு வந்திருக்கதா நீங்க எப்படி உங்களோட பார்வையில் எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய பார்வை அந்த காலத்து சென்னை 500 வருஷத்துக்கு முன்ன அது கம்மாய்களும் ஏரிகளும் நிறைந்த இடம். மற்ற தலைநகர் போல மற்ற இடத்தை போல நீர்நிலையை இல்லாத இடம் அல்ல. ஏரி, அதாவது உலகல் ஏரி, மற்ற ஏரிங்கிற ஒரு பேரே ஏரியில் வேளச்சேரி, பெருங்குளத்தூர் மற்ற பேரே இருக்கும். அது ஒரு காலத்துல பனை மரங்களும் கம்மாய்களும் வெற்றிலையும் இருந்த இடம். கூவம் நதிங்கிறது பெரிய நதி. ஒரு காலத்துல அதுல மீன்களும் இதெல்லாம் இருந்த நதி. அது நவீனமயமாக்கல் வளர்ச்சி என்ற பெயரில் விமான நிலையம் மற்றும் புல்லட் ட்ரெயின் என்று போட்டு சென்னையை சீரழிச்சிட்டாங்க. இனி சென்னையை காப்பாற்ற ஆண்டனாலே முடியாது. தண்ணி போறதுக்கு உண்டான வழியே இல்லை. இது காரணம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்புகளும்
அரசால் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் இன்று தென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப திட்டங்கள் நம்மளுக்கு தேவைதானங்கய்யா? வளர்ச்சி திட்டங்கள் தேவைதான். ஆனால் திட்டங்கள் என்ற வளர்ச்சிங்கிற பேர்ல அமல்படுத்தும் போது இது தேவைதானா? இது மனித இயற்கைக்கு தேவைதானா? இயற்கை அழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இயற்கை அழிக்கும் போது இயற்கை அழிக்கும் போது அடுத்து அது வந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதான் வரும். இயற்கை அழிக்கும் போது இயற்கை திருப்பி தாக்கும் போது இயற்கையை தாக்கும் போது வந்து யாரும் தாக்குப்பிடிக்க மாட்டோம். இயற்கையை இடர் செய்யும் போது அதனால் வருகின்ற விளைவுகளை மனிதனால் தனியாக தாக்க முடிக்கிறது. சரிங்கய்யா, இப்ப இதுக்கு மக்களுக்கும் இதுல பங்கு இருக்கா இல்லையா? சாதாரண மக்களுக்கும் இந்த ஓடைகள்ல குப்பை போடுறதுனால இதனால மக்களுக்கு பங்கு இருக்கா? மக்களுக்கு மட்டும் பங்கு கிடையாது, அதாவது அரசு மட்டும்தான் தவறு செய்யறாங்க, மக்களுக்கு பங்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உறுதியாக மக்களுக்கு பங்கு உண்டு. மக்களுக்கு என்ற பொறுப்புணர்ச்சி இல்லை என்றால் எந்த ஒரு நிலைகளை பாதுகாக்க முடியாது. என்ன கவர்மெண்ட் என்ன சட்டம் போட்டாலும் முடியாது. தனக்கென பொறுப்பு இருக்கணும். மனித இனம் வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு நீர்நிலைகளை உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கணும். ஒவ்வொரு மனிதருக்கும் இப்ப ஏற்கனவே கல்வி அறிவு நல்ல இந்த காலத்திலும் பாடத்திட்டத்தில் இதை சேர்க்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு இருந்தே நீர்நிலைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வை பாடத்திட்டத்தில் சேர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுக்குள்ள அவேர்னஸை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புணர்ச்சி இருக்கு ஐயா. ஜனநாயக நாட்டில் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருந்தால்தான் இந்த சீரழிவை சந்திக்க நேரிடும். இப்ப நீங்க வர்றத பாத்தீங்கன்னா கனகராஜ் ஹாஸ்பிட்டல் பாலத்துல இருந்து இங்க வரைக்கும் ஃபென்சிங் பண்ணிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் நகராட்சியில இருந்து ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நீர்நிலை போற வழித்தடத்துல உள்ள யாரும் எதுவும் போட்டக்கூடாதுன்னு ஃபென்சிங் பண்ணிருக்காங்க. மக்கள் அதை பிச்சிருக்கிறாங்க. ஆமா, பிக்கிறாங்க. உள்ள தூக்கி எல்லா குப்பையும் போட்டிருக்கிறாங்க. இப்ப இதனால அவ்வளவு நிதியும் வேஸ்ட் தானே. அது என்ன காரணத்துக்காண்டி போட்டாங்களோ அதுவே தோல்வி அடைஞ்ச மாதிரி தானே இருக்கு. இப்ப அரசு அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கணும், ஆனா எடுக்காம இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். இல்ல, ஏதாவது அரசு நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், உள்ளாட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் தன் கடமைக்கு பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. பொறுப்புணர்ச்சி இல்லாதவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் அதனுடைய வலையை தாண்டி குப்பை ஆத்துக்குள்ள போடுறது, அந்த வலையை உடைத்து அங்க ஒரு ஆக்கிரமம் செய்வது, இத நகராட்சிக்கு அதிகாரம் உள்ளது. சம்பந்தப்பட்ட காவல் நிலையில புகார் பண்ணி அதை அகற்றலாம். ஆனால் நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் அரசும் என்ன செய்யும்? நமக்கு எதுக்கு அந்த வீண் பணியை நாம் சுமக்கப்பட வேண்டும், ஏன் அதை நான் ஏற்கப்பட வேண்டும் என்ற ஒரு மெத்தன போக்குனால் தான் இன்று எல்லோருமே அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சட்டம் நீங்க முன்னெல்லாம் நம்ம ராஜபாளையத்துல தண்ணி தேங்காதியா? இப்ப ராஜபாளையத்துல தண்ணி தேங்குதே. ராஜபாளையங்கிறது நல்ல தண்ணீர் வடிகால் தண்ணி ஓடிடும். இப்ப தண்ணி போக மாட்டேங்குது. ராஜபாளையமே தத்தளிக்குது. காந்தி சிலையில் தண்ணி நிக்குது. ஆக்கிரமிப்பு தான். ராஜபாளையம் என்ற ஒரு வடிகால் உள்ள ஒரு நகரம். அம்மா இருக்கிற ஏரியா, அம்மா இருக்கிற வடிகால் உள்ள ஏரியா. ஆனா அந்த வடிகால் உள்ள ஏரியாவை ஆக்கிரமிப்பு பண்ணும்போது, இப்போ உதாரணமா குடநீர் கம்மாயில நகரத்துல பக்கத்துல கம்மா ஆக்கிரமிப்பு. அதே மாதிரி பெரியாதிகுளம் நகர பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டு ஆக்கிரமிப்பு. நாளடைவில் என்ன செய்யணும்னா, அந்த இதை வீடு கட்டும் போது கம்மாயில நிரம்ப வீடுல தத்தளிக்க வேண்டியதும் உள்ள தண்ணி வந்துடும். அப்ப கம்மாயிகள் நிரம்ப தத்தளித்த வரும். அதுதான் உணர வேண்டும். பிற்காலத்தில் என்ன நடக்கும், வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்றதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இவங்க மக்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு. மக்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அரசு அலுவலர்களுக்கு அதிகமா நம்மளுக்கு தான் இதான பொறுப்புகள் இருக்க வேண்டும். இந்த சட்டங்களை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்குனா, இந்த 5000 ரூபான்ற ஒரு அடிப்படை, ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் ஆக்கிரமிப்பு பண்றான், அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் 3 வருஷம் சிறை தண்டனை அல்லது 3 வருஷம் சிறை தண்டனைன்றது வந்து ஒரு சட்டம், ஒரு குறைஞ்ச விதமான ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. அவன் அதை என்ன 5000 ரூபாய் கட்டிட்டு போவான்ப்பா, இதை முடிங்கப்பா நீங்க அப்படித்தானே பார்ப்பாங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக ஐயா சொல்லுவது போல பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம், பெரிய பணக்காரர்கள் அந்த ஆக்கிரமிப்பு செய்ததனால் அவர்களுக்கு உண்டான லாபத்துல 1% கெட்டிடுவோம் என்ற உணர்வு இப்ப தற்சமே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அது ஒரு கேஸ், அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு 10,000 கட்டிக்கோங்க, நம்மளுக்கு நடக்கிறத மட்டும் பாருங்க. இதைத்தான் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்ற நீதி அரசர்கள் இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதில்லை என்றால் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளான வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை, மூன்றவர்களோட தடுக்க
அதுகளை எடுத்து அதுகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே உள்ளது. ரீசெண்டா ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்றவங்க மேல வந்து அவங்களோட அடிப்படை உரிமைகளை வந்து அவன் ஏன் பறிக்க கூடாது, அவங்களோட வாக்காளர் அடையாட்டலை நீக்கம் பண்ணுங்க, அவங்களோட அடிப்படை லிஸ்ட்ல பூரா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஓரியன்டலா பண்றக்கூடிய எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் சொல்லிட்டு பார்த்தேன். வரவேற்கத்தக்கதுதாங்க. அதெல்லாம் இதனுடைய தமிழ் நீதி நூலான 18 கீழ்ப்பணுக்கு நூல்ல சிறுபஞ்ச நூலம், அதுல சிறுபஞ்ச மூலன்ற நூல்ல நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணவன், கம்மாய்களை ஆக்கிரமிப்பு பண்ணவன், மற்ற திட்டத்துகளுக்கு இடையூறா இல்லவன், அவன் வந்து சொர்க்கத்தை விட்டு நரகத்துக்குத்தான் போவான் என்று அந்த காலத்திலே எழுதியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்தில் எழுதியிருக்காங்க. மக்கள் உணரப்பட வேண்டும். மக்கள் உணரப்படாத வரைக்கும் இது வந்து இந்த தத்தளிப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். சரிங்கய்யா, உங்களுக்காக எங்க நேரத்தை செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி.